Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது செட்டிநாடு இனிப்பு போண்டா. அதாவது என்ன, இதுக்கு வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து என்னென்னா கொஞ்சம் வேர்க்கடலை பொடியும் ஆட் பண்ணி எப்படி இருக்குன்னு 2-3 டைம் செஞ்சு பார்த்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால வேர்க்கடலை பொடியும் நான் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறேன். ரவை ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு போண்டா கிடைக்கும். இது வந்து 2 to 3 days வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சிட்டிங்கனாலும் கெட்டு போகாது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். அதாவது என்னென்னா நம்ம 1.5 கப், இதில் 3/4 கப்பு ஆல்ரெடி நான் 3/4 கப்பு ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு அல்லது நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். சலிக்கிறது வந்து நம்ம ஆப்ஷனல் தான். நான் வந்து சளிச்சுக்கிறவேன், எதுவாக இருந்தாலும் சளிச்சு எடுத்துக்குவேன். இது கூட நம்ம தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, அதாவது ஸ்வீட்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, இதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், நான் ஒரு சிட்டிகை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ரவை வந்து ஊற வச்சுருக்கிறேன். ரவை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 20 minutes வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தோம். இதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு தேன் வாழை பழமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஜஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு விட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம மிக்சியில் அடித்தும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல், ஆக்சுவலாக சர்க்கரையிலேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ரவை தண்ணி இருக்குது, அதையும் நம்ம ஊற வச்சுருக்கிறோம். தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி விட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 20 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விடுறப்ப எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்னு தெரியும். இப்போ அப்படி கொஞ்சம் தண்ணி வந்து இதுலேயே வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் அளவாக பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் போட்டு சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம வேர்க்கடலை பவுடர் இருக்குது, இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக என்னென்னா இதுக்கு வந்து என்னென்னா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடணும், அப்போ தான் நல்லா உப்பி வரும். இது வந்து என்னென்னா நீங்கள் பேக் கூட பண்ணலாம். அதாவது பனானா குக்கீஸ் மாதிரியும் நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஜஸ்ட் வந்து நீங்கள் பிளேட்டில் கூட வேக வச்சு கூட பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அப்போ என்னென்னா நீங்கள் லைட்டாக வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிஸ்கெட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நம்ம இது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 20 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ 20 minutes ஆகிடுச்சு. நம்ம நல்லா ஊறிடுச்சு. அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக எடுத்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக எடுக்க வேண்டாம். இதுக்கு வந்து என்னென்னா ஷேப் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே நம்ம எடுத்து உருண்டை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இதுவே நல்லா பெருசாக உப்பி வரும். அதாவது அப்பம் மாதிரி வர ஆரம்பிக்கும். இதில் என்னென்னா நம்ம ஒரு பனானாவும் ரவையும் சேர்த்துறதுனால, அதாவது பனானா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு 2 days வெளியிலேயே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ நம்ம நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்படி எண்ணெய் வடியட்டும். இது நல்லா திருப்பி விடுங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செட்டிநாடு இனிப்பு பணியாரம் ரெடி. செட்டிநாடு இனிப்பு போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி என்னன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா, யாராவது வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பலகாரமும் கூட. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மார்கழி மாதத்தில் நீங்கள் கோலம் பார்க்கணும் அப்படின்னா அதாவது என்னன்னா பெபிள்ஸ் கோலம் அப்படிங்கிற சேனலும் இருக்குது, அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.